குயிக்கா நீங்க மணியாக என்கேஷ் பண்ண முடியும், சந்தோஷத்தை தருகிறது. இதற்காகத்தான் நாங்கள் நகை அணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இன்வெஸ்ட்மென்ட்காக தான் வாங்குறாங்கன்னா they should not invest in jewelry. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ஜுவல்லரியா வாங்கும்போது அதோட மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜஸ்னு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா மணி they are paying on that. அது வந்து ஒரு கோல்ட் காயினாவோ கோல்ட் பாரோ வாங்குனா இதை விட அது ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். இப்போ நீங்க கேட்டீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டீச்சரோ இல்ல ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் இல்ல ஜுவல்லரி போட்டு பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் வருது? கிளியரா பார்த்தா அவங்களோட ஒரு பேராசை, ஒரு கிரீடியான ஒரு ஃபீமேலா தான் தெரியுது. ஒரு சிம்பிளிசிட்டி கண்டிப்பா அதுல தெரியல. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப நான் இன்வெஸ்ட்மென்ட் லேண்ட்ல பண்ணோம்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போறச்ச லேண்ட பாதி எடுத்து கழுத்துல மாட்டிட்டு போக முடியுமா? நான் திருநெல்வேலி சைடு இன்னைக்கு நான் ஒரு ஜுவல்லரி போட்டு போனாதான் என் ஹஸ்பண்ட் மதிக்கிறாங்க. லவ் மேரேஜ் 10 வருஷம் உழைப்பு, பல நாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு பனியிலும் குளிர்லயும் சம்பாரிச்சது. இவங்க போட்டுக்க நகையை நீங்க போடுவீங்களா? அவங்க கொடுங்க, பக்கத்துல கொடுங்க. கண்டிப்பா நான் போடவே மாட்டேன். நான் வாரி அரைச்சுக்க மாட்டேன். சிம்பிளா ஏதாவது நான் கோல்ட் ஜுவல்லரி போட மாட்டேன்னு சொல்லதோ கையில பிரேஸ்லெட் போட்டுக்க, ரிங் போட்டுருக்கேன். சிம்பிளா எலிகண்டா இருக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன் போட்டுக்க மாட்டீங்கன்னு கேக்குறேன். அது பார்த்தா நல்லா இல்ல சார். இந்த அவமானம் உனக்கு தேவை?